பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இங்க தாவீது சொல்றாரு, நான் நல்லா நிம்மதியா நைட்ல போய் தூங்க போறேன். அதுக்கு காரணம் யாருன்னா கர்த்தர் தான்பான்றாரு. நமக்கு நல்ல தூக்கத்தை தரது ஆண்டவர் மட்டும்தாங்க. நம்ம நல்லா தூக்கணும்னா கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு நல்ல தூக்கத்தை தரத்துக்கு தயாரா இருக்காரு. ஆனா நம்ம உடம்ப நம்ம கெடுத்த கூடாதுன்னு சும்மானா ரீல்ஸ் தள்ளுறது, அப்பப்போ வந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, பாத்ரூம் போகும்போது ரீல்ஸ் தள்ளுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது ரீல்ஸ் தள்ளுறது, நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டிட்டு தான் தூங்குறது. நீங்க ஃபோனே கதிந்தா உங்களுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். பஞ்சாப் ஜெயிச்சா என்ன, ஆர்சிபி ஜெயிச்சா என்ன, ஆக மொத்தம் கப் எடுக்காத ஒரு டீம் தானே கப் எடுக்க போகுது. நீங்க சண்டை போறதை நிறுத்திட்டு நிம்மதியா தூங்குற வேலையை தயவுசெய்து பாருங்க. ஆண்டவர் தூக்கத்தை தரத்துக்கு தயாரா இருக்காருங்க. இந்த வசனத்துல போடப்பட்டிருக்க, கர்த்தாவே நீர் ஒருவரை நீ சுகமாய் தங்க பண்ணுகிறேன்ட்டு. சுகமான தூக்கத்தை ஆண்டவர் மட்டும்தான் தரத்துக்கு தயாரா இருக்காரு. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களோ மாத்திரையோ எதுவுமே நமக்கு சுகமான தூக்கத்தை தராது. நைட்ல நமக்கு நல்லா தூக்கம் வரணுமா, ஒழுங்கா ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்துட்டு, ஏசப்பா இந்த காலையிலேருந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் மனம் திரும்பிடுறேன், நான் மன்னிச்சுட்டு எனக்கு நைட்டில் நல்ல தூக்கத்தை மட்டும் கொடுங்க. இப்போ ஏசப்பாண்டு கேளுங்க, நல்ல தூக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நீங்கள் தயவு செய்து ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டோட சமூகத்தை எல்லாம் கருத்தை ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் சிந்தனையில் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக போய் படுங்க. நல்ல தூக்கத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.